மூர்த்தினா மூர்த்தினா ஏ மூர்த்தினா மக்களுக்கு 10,000 பேர் லைவ்ல பார்த்துட்டு யூடியூப் சேனல் சேனல்ல இருக்கு கூத்தாடி இதற்கு புகழ் பாடி ஐயா கூத்தாடி இதற்கு புகழ் பாடி
நான் நல்லா இருக்கிறேன் மத்தாலகாரம் எப்படா உள்ள அருமையா போடுறான். ஏய் சமாச்சாரம்னாலும் பெரிய சமாச்சாரம்டா இது. ஆமா. என்னடா உன் முன்னாடி தான் இப்படி இருப்பாளா? என்னைக்கு ஆகும்? என் முன்னாடி தான் இப்படி இருப்பாளா? ஏண்டா பேட்ரிக்கண்ணா எங்க அம்மால அப்படி சொல்றீங்க? என்னடா உனக்கு ஆச்சு? சத்தியமா சொல்றேங்க, ஆ, ஒரு நாள் இருந்தாலும் ஒரு நாள் இந்த மாதிரி சமாச்சாரத்தை ஒரு நாளைக்காச்சும் பாத்தி ஆகணும். ஆமா உதவி போ. கண்ணு நீ நல்லபடியா இந்த மண்ணுல போய் இறங்குற மாதிரி பாரு. யா, நான் இப்ப என்ன தப்பு தவறா பேசிட்டேன் கண்ணு கடவுளையே தப்ப தவற பேசுறவனு இந்த நாட்டுல இருக்கிறான். ஆமாங்க, கடவுளை வணங்குறவனு நாட்டுல இருக்கிறான். நீங்க சொல்றது என்னமோ வாஸ்தவம் தான். கடவுளே கடவுளேன்னு போய் கால்ல விழுந்தோம்னு வச்சுக்க, எங்க கழுத்து மாலையே வச்சுக்கிட்டு மெதிக்குது. அதே கடவுளோட கழுத்துல கால் எடுத்து வைக்கிறவங்க பொடி சொன்னா நல்லா இருக்கும். அது முன்னாடிதான் நல்லா இருப்பான், பின்னாடி செத்து மண்ணோடு மண்ணா போகும்போது பியோட சோறு புடிச்சு தின்னுட்டு தான் போவான். அப்புறம் குத்த முடியும். அப்படி பாரு, உள்ள இறக்குது பாரு. அரே காந்தா, வாரி வாரி கொடுத்த நேடி காந்தா, அந்த மாதிரி குட்டம் முடிச்சுதான் சாப்பிடும். ஓ அப்படிங்கிற. சரி சரிம்மா. அப்படி இருந்தாலும் இப்பேற்பட்ட ராஜ்யசபை இது என்ன ஊரு? ஒட்டப்பட்டிமா. ஒட்டப்பட்டி. இந்த நன்னகரத்துல நம்முடைய தாய்மார்களும் நம்முடைய தந்தைமார்களும் யாவற்றாறு பேர்களும் ஒன்றாக சேர்ந்து இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகம் நல்லத்தங்கால் சரித்திரம். நல்லத்தங்கால் சரித்திரம். நல்லத்தங்கால ஒரு சில ஊர்ல தான் சாமி தெய்வமா வச்சு கும்பிடுவாங்க. ஆமாங்க. இந்த ஊர்ல இந்த நல்லத்தங்கால அம்மனுக்காக கோவில் கட்டி இந்த கோவிலுக்கு இந்த நல்லத்தங்கா அம்மனுக்கே செஞ்ச அன்பளிப்பா. ஆமாங்க. இந்த அங்காளையும் சரி, ஆதி பரமேஸ்வரி, உலகளந்த நாயகி இந்த உமையவள் நல்லத்தங்காலுக்காக அன்பளிப்பு வாரி வழங்கிய என் உயிரினு மேலாகிய தாய்மார்களும் தந்தைமார்களும் எந்த வகமானாலும் தங்க வகமாகி இந்த அம்மனாகிய நல்லத்தங்காலினுடைய அருளை பெற்று எல்லாரும் பெத்த பிள்ளைங்க பேர பிள்ளைங்க கூட்டம் குலையாம கொண்டை பூவாடாம எந்த முகமானாலும் தங்க முகமாகி சுபிட்சமா நீடூடி காலம் வாழ்ந்திருக்க வேண்டும். அப்படி இருந்தாலும் என்கிட்ட தப்பத்தவர பேசக்கூடாது. இன்னுமேட்டு பேச மாட்டேன் அப்படின்னா நீயும் மயரை புடிச்சு இழுக்க கூடாது. அப்படியா? நீ தவறா பேசாம இருந்தா நான் இழுக்க மாட்டேன். இன்னுமேட்டு தப்பு தவறா பேசியிருந்தனா நீ வேணா உன் வாயில பிஎம் கூட என் மூஞ்சல துப்பு. எந்த இடத்துல நெட்டி உழுந்து போச்சு அந்த படப்படன்னு உழுந்து போச்சு. நீங்க யாரு என்னன்னு சொன்னீங்கன்னா அதுக்கப்புறமேட்டு பேசினாக்க அண்ணா சொன்னேன். நான் யாரு, நான் எப்பேற்பட்டவன், நான் எங்க பிறந்தேன், நான் எங்க வளர்ந்தேன், நான் எங்க வாங்கப்பட்டேன், என்னை பத்தி வெறுத்து சொல்றேன் கேளு. சொல்லுமா. அண்ணனின் அருமலர்கள் முன்னை சூடி அண்ணனும் நங்கு மறுபடிய கூடி நல்ல தங்க நல்ல தங்க பின்னால் தடை கொடுங்க
இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? இது அரைக்குறையா தெரிஞ்சுமா. என்னடா உன் கண்ணே இருக்கிறது ஒன்றரை. ஆமாம்மா, அந்த ஒன்றையா தாண்டா தெரியும். அதனால தான்மா சொல்றேன். எப்படி ஒன்றையா தெரிஞ்சு, முழுசா தெரியல. அண்ணா, நற்குண சேகரி சேகரி நாடெல்லாம் புகழ் பெற்ற பத்தினி பதிவிரதை என் பெயரோ நல்ல தங்கால் என்று சொல்லி கொள்வார். தாயே, நல்ல தங்கால் என்று இப்போது தெரிந்து கொண்டேன். இதுக்கு மேல தப்பு தவறா பேச மாட்டேன், மன்னிச்சு கொள்ளுங்க அம்மா. முன்னமா சொன்னீங்க, என்ன அந்த முன்ன சொன்ன? முன்ன ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், இனிமேல் சொல்ல மாட்டேன். அவன் திங்கிறத இவன் சொல்லிவிட்டான், வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ மூடி உட்கார்ற குண்டா. அண்ணா, இடம் பொருள் ஏவல். ஆமாமா, இந்த நாடகத்துல இதுக்கு மேலதான் என்ன கதர்னே தெரியும். ஆமாமா, இவங்க எல்லாரும் இந்த நல்ல தங்கா நாடகத்தை தெரிஞ்சிருப்பாங்க, கேட்டிருப்பாங்க, புரிஞ்சிருப்பாங்க. ஆமாமா. ஆனா இந்த நல்ல தங்காருடைய சரித்திரம் இவங்க எல்லாரும் பார்க்கணும். ஆமாமா. அப்படி நான் நாடெங்கிலும் புகழ்பெற்ற நற்குண சேகரி நல்ல தங்காளா நான் இருந்தாலும் அண்ணா, என்னை பெற்றெடுத்து என் தாய் தந்தையர் சொல்லுங்க தாயே. என்ன பேட்டரிக்க நீ கேட்கணும் இல்லடா. ஆமாமா, நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க தான் கம்முன்னு இருக்கிற. தெய்வத்துக்கிட்ட எதுவும் வாய் பேசக்கூடாது இல்ல. வாய் பேசாதவே இருந்து ஊமையால போயிருவா. ஆமா, ஊமையால தான் போயிருவா. மக்களுக்கு என்ன தேவையோ அப்பப்ப தெய்வம் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அப்பா கேள்வி கரெக்டா கேட்டா அந்த அம்மா சொல்லிட்டு வருவாங்க. அப்படியா? ஆமா. சரிம்மா, யாரும்மா கல்யாணம் பண்ண? டேய், என்னுடைய தாய் தந்தையர் யாரு? கல்யாணம் பண்ணதை சொல்றேன். சரிம்மா, என் தாய் தந்தையர். தாய் தந்தை யாரு சொன்னால் தெரியும். அண்ணா, அண்ணா என்ன பத்து மகன் தாசு வந்து தாய் பேரி அண்ணா இந்திராணி இந்திராணி தாசு வந்து அண்ணா அண்ணையனை ஏண்டெடுத்த தந்தையாரு அண்ணைய தந்தையாரு ராமலிங்க ராமலிங்க ராமலிங்கம் கட்டெடுத்த நாங்கள் ரெண்டு மாணிக்கமா நாங்க அண்ணன் தங்க ரெண்டு பேரி ரெண்டு பேரி அப்படி மா
தெரியணும்ல? யாருங்க அம்மா? வடமதுரை ஆண்டு வரக்கூடிய என் தந்தையாரோ ராமலிங்கம். ராமலிங்கம். என் தாயோ இந்திராணி. இந்திராணி. ராமலிங்கத்துக்கும் இந்திராணிக்கும் நாங்க பிறந்தவர் ஆணு ஒண்ணு பொண்ணு ஒண்ணு. ஓ, 2 பேரு. சரிம்மா. எங்க அண்ணனாகிய நல்ல தம்பி எனக்கு அண்ணன். நல்ல தம்பி. ஆமா. நானும் நல்ல தங்க. நல்ல தம்பி நல்ல தங்கம். ஆமா. சரிம்மா. அப்படி நாங்க 2 பேரும் பிறந்திருந்தாலும் கோமாளி அண்ணா எனக்கு கல்யாணம் சாடா கூறு கட்டவன நீங்க 2 பேரும் பிறந்தீங்க. பிறந்த உடனே கல்யாணம் நடக்கும் இல்ல? அது தக்க பருவத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தானே கல்யாணம் நடக்கும். அண்ணா கேட்டியே, பருவத்துல வந்தாதான் எல்லாத்துக்கும் கல்யாணம் நடக்கும். ஆனா எனக்கு எப்ப கல்யாணம் நடந்துச்சு? எப்பமா நடந்தது அண்ணா? அண்ணாச்சி சிறு வயது அண்ணா அறியாத பருவம் அண்ணா கோமாளி அண்ணா. எனக்கு கொஞ்சம் சிறு வயது அண்ணனுக்கு குழந்தை பருவம் அண்ணா கோமாளி அண்ணா. பருவம் வந்ததுக்கு தான் எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆகும். ஆமா. அது இப்போதைய காலம். என்னுடைய காலத்துல எனக்கு 5 சிறு வயது. 5 வயது. 5 வயசுல எனக்கு செல்ல கல்யாணம். 5 வயசுலயே செல்ல கல்யாணம். ஆமா. 5 வயசுல எனக்கு கல்யாணம் ஆச்சு. நான் யாரு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்? யாரம்மா? என் புருஷன் எப்பேற்பட்ட புண்ணியரு. எப்பேற்பட்ட புண்ணியவானமா 5 வயசுலயே கல்யாணம் பண்றீங்க? கிடைக்காத பொசிஷன் சொல்லி என்ன இல்ல 5 வயசுலயே கல்யாணம் பண்றீங்கன்னா என்டா ஆண்டகண்ணா கிடைக்காத பொத்திசமா கிடைச்சவளான்னு என்ன கேட்டாதான் தெரியும் புருஷனை பத்தி. இல்ல சரிம்மா, உங்க புருஷன் என்னுடைய பத்தி எப்படின்னு சொல்லுங்க. அண்ணா 5 வயசுல என்ன செல்ல கல்யாணம் பண்ணி என்னை சீரு சிறப்போடு என்ன கல்யாணம் பண்ணி ருதுவாகி என்னை இவ்வளவு காலமா என் கூடவே இருந்து என் துணைவர் யார் தெரியுமா? அண்ணா அண்ணது காசு நகர் யாரும் அண்ணாந்து காசு மண்ணை என்ன மாறிட்ட பாரு பத்திராளி அண்ணனை காட்சி வந்து மாறிட்டாரு என்ன மாறிட்டாரு
திருமணம் செஞ்சது நான் பிறந்தது வடமதுரை. வடமதுரை ராமலிங்க செட்டியாருக்கும் இந்திராணிக்கு மகளா பிறந்து என்ன 5 வயசுல என்ன செல்ல கல்யாணம் பண்ணவர் யார் தெரியுமா? காசி மாநகரத்தை ஆண்டு வரக்கூடிய என் மன்னவர் யாரு எப்படி நான் சொல்லுவேன். இங்க பாரு, நான் எப்படி சொல்லுவேன்னா எனக்கு மட்டும் என்ன தெரியுங்க, அமர்ந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எப்படி தெரியும்? எப்படின்னா கட்டண புருஷன் வேற ஒரு பொம்பளை சொல்ல மாட்டாராம். இப்ப கூட இந்த மாதிரி பெரிய மனுஷங்க தான் புருஷன் பேர் ஒரு பிள்ளைக்கு வச்சுட்டாங்கன்னு வச்சுக்க, தம்பி வாக்கன்னு போக்கணும்னு கூப்பிடுவாங்க. புருஷன் பேர வாயால சொல்ல மாட்டாங்க. எங்க அம்மா கூட அப்படிதான் சொல்ல மாட்டாங்க. சத்தியமா சொல்றேன், உங்க பிறவியா என் பொண்டாட்டி பிறக்கல. வீட்டுல போய் படுத்து கிடப்பேன், ஏந்திர ஆளு தரப்புண்டா வாயா, அப்படிதான் பேசுறேன். இதுலயும் பாருன்னா உன் பொண்டாட்டி உன் பேர சொல்லணும் பாரு. அந்த வாயா இந்த வாயான்னு சொல்றது போதாதான், வேற சொல்லணுமா? அண்ணா உன் பொண்டாட்டி சொன்ன மாதிரியே தான் வாயும் இருக்குது. அங்க இருந்துகிட்டு என்னடா நீ சிரிக்கிற? அண்ணா அம்மா நீ சொன்னா தானே தெரியும், சொல்லலன்னா ஏதோ ஒரு சாடமான ஒரு கர்ம செஞ்சவங்க ஒரு பாவத்தை செஞ்சவங்க எங்க போவாங்க? காசிக்கு போவாங்க. அந்த அதாவது நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு இன்னொரு பெயர் என்ன? மன்னன் சொல்லலாம், இல்லன்னா ராஜான்னு சொல்லலாம். நான் தான் நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கு பெயர் இன்னொரு பெயர் என்ன? மன்னன். அடியே இந்த ரெண்டையும் சேர்த்தா என்ன வரும்? காசி மன்னன். அப்பா அவர் தாண்டி என்னை மாலையிட்டு என் புருஷன் இப்ப கூடிய தன்னுடைய வாயால் இருந்து என் வாயால வர வச்சிருக்கிற. ஆமா, இவர் இந்த தாலிக்கு சொந்தக்காரர் அவரு தான். லைசன்ஸ், இந்த லைசன்ஸுக்கு சொந்தக்காரர் அவரு. சரிம்மா அண்ணா, அப்படின்னா காசி மன்னரை மாலையிட்டு இருந்தாலும் அண்ணா அம்மா என் நாட்டுல நடந்தது என்ன? நாட்டுல என்னமா நினைச்சியாமா? ஏய் என்ன சொல்றான்? இல்லம்மா, காசி மன்ன மாலையிட்டீங்க, இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு ஏதாவது அண்ணா எனக்கு 7 பிள்ளைங்க 7 மக்கமாறு. எனக்கு 7 1 2 கிடையாது, 7. நான் வந்து வருஷத்து பிள்ளை. அம்மா பாக்கும்போது தெரியல. இல்ல இதெல்லாம் பெத்த எப்படி இல்ல இன்னும் அப்படியே கட்டு கரும்பாட்டுறது. அண்ணா நான் 7 பிள்ளைங்களை பெத்த மகராசி. அப்படி நான் 7 பிள்ளைங்களை பெற்றிருந்தாலும் அண்ணா அம்மா எங்க அண்ணன் எங்க அப்பா முடி கொடுத்து சீர் வருஷம் கொஞ்சம் சொன்னா தானே உனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆமா எத்தனை மூட்டை மூட்டையா கொடுத்தாங்க சொல்லுமா அண்ணா? அண்ணா எனக்கு பட்டு நிறைஞ்சிருக்கு. அண்ணனுக்கு பால் மாடு சீரமா எங்க அண்ணன் எனக்கு தந்தரமா. அண்ணனுக்கு யாரு நாரஞ்சிருக்க அண்ணனுக்கு யாருமே நாடு சீரமா எங்க அண்ணன் முடி எனக்கு தந்தரண்ணா. குடும்பாடு சீரமா
உன் பொண்டாட்டி வீட்டுல என்ன சீர் வாங்கிட்டு வந்தீங்க? அம்மா தேஞ்சி போன நாள் விளக்குமாறு எங்க அண்ணார் வீடு கொடுத்ததுமா. சரி சரி அப்புறம் கிழிஞ்சு போன நாள் ரவுக்கு துணி யாருக்கு? என் பொண்டாட்டிக்கு. சரி, அது மட்டுமாமா அப்படியே ஒட்டு ஒட்டா போட்ட செருப்பு ஒரு 4 ஜோடி. பிஞ்ச செருப்பா கியாத்தா? பிஞ்ச செருப்பு தாமா ஒட்டு போட்டு தச்சு அதை தாமா கொடுத்தாங்க. இதுதான் உன் அப்ப மட்டும் சீதனம். என் மாமனார் வீடு எனக்கு கொடுத்த செய்வனும். அண்ணா உனக்கு பொண்ணு கொடுத்ததே பெரிய கஷி விஷயம். என்னம்மா பண்றது தெரியுதா? உனக்கு இது கொடுத்தது அதை விட பெரிய சமாச்சாரம் தான். ஆமாம்மா. அண்ணா எனக்கு எங்க அண்ணனு என்னுடைய தந்தையாரும் எனக்கு என்ன கொடுத்தாங்க தெரியுமா? என்னமா கொடுத்தாங்க? அண்ணா பட்டு அறிஞ்சிருக்கு எனக்கு பசுமாடு சீதனம். பசுமாடு? ஆமா. ஏறு நிறைஞ்சிருக்கு எனக்கு எரும மாடு சீதனம். குட்டை நிறைஞ்சிருக்கு எனக்கு குறும்பாடு சீதனம். எங்க அண்ணமுடு எனக்கு 7 வண்டி நிறைய எனக்கு சேரி கொடுத்து அனுப்புறாங்க. அம்மா வண்டி வண்டியா அப்பா முடி கொடுத்ததுக்கு என்ன ஆண்டி புடிச்சிட்டு ஆட்டுற? முன்னாடியே பார்க்க மாட்டேங்கிறியா? ஐயோ உங்க அப்பா முடி 7 வண்டியா கொடுத்தாங்களே, என்ன புடிச்சிக்கிட்டு ஏறி அம்மா அவனுக்கு சீர் கொடுக்கும்போது நானும் பக்கத்துல இருந்தேன். சரி, என்ன கொடுத்தாங்க அவனுக்கு? செனனிக்காத எருமை ஒண்ணு, செனனிக்காத ஆடு ஒண்ணு கொடுத்தாங்க. சரி, இவன் வீட்டுக்கு வந்துச்சுமா 2. சரி, அடுத்த ஒரு 6 மாசத்துல பாரு குட்டி போட்டுச்சுங்க. அப்படியாடா பேட்டரி என்ன செடியே நிக்காம கிடந்துச்சு. சரி, இவன் வீட்டுக்கு வந்துதான் செடியா நின்னுச்சு. அப்படியாடா? அதுக்கெல்லாம் ஒரு முக ராசி வேணுமா? பரவாயில்லடா. சரி, அப்படி இருந்தாலும் எனக்கு இதோடவா விட்டாங்க. என்ன விட்டாங்க? அண்ணா அண்ணனை உக்காந்து பாருக்க அண்ணா எனக்கு முக்காரி போட்டாள். இருக்கு நல்ல மோர் கடையா இருக்கு போட்டாள். மாதிரி அண்ணா